காதல் ஆசை யாரை விட்டதோ? நம்மள அந்த பிரியாணியை பண்ணோம் பார்க்கவே செம்மையா இருக்குதே. என்னத்த பாய் வீட்டு பிரியாணி இந்த சுடர் வீட்டு பிரியாணி மாதிரி வருமா? அதானே, நம்ம நல்லா தின்றவே கூடாதே. எவ்வளவுக்காவது மூக்கு வேர்த்திருக்கும். யாரு பண்றா இப்போ? தன்மையா நிம்மதியா? தன்மை போன் பண்றா. இப்ப அவகிட்ட பிரியாணின்னு சொன்னா அவளுக்கு டெம்ட் ஆகுமே. பிரெக்னெண்டா வர இருக்கா பாவம். இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு புருஷங்காரங்கள்ட்ட பேசுறீனா எப்ப பாரு எனக்கே போன் அடிக்கிறாளுங்க. தன்மைமா நல்லா இருக்கியாமா? அம்மா நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படிமா இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்காரு? அவரை கேட்கறதுக்காக தான் போன் பண்ணேன். அவரை கேட்கறதுக்காக தான் போன் பண்ணியா? அப்ப நீ உங்க அப்பாட்டே போன் பண்ணி கேட்டுக்கோமா. நான் வைக்கிறேன். மாமா இல்லம்மா, உங்களையும் விசாரிச்சு அப்பாவே விசாரிக்கலாமே தான் போன் பண்ணேன். சரி, என் செல்ல குட்டீஸ் 2 பேரும் எப்படி இருக்காங்க? என்ன சொல்றாங்க? சுடரக்காவை பாக்கணும்னு சொல்றாங்களா? யாரம்மா கேக்குறீங்க? ஏண்டி உன்கிட்ட வேற யார கேட்பாங்க? உன் வயித்துக்குள்ள இருக்கே 2 வாண்டு குட்டி, அவங்களதான் கேக்குறேன். ஓ, அவங்களதான் சுடர் அக்கான்னு சொல்றீங்களா? நல்லா இருக்காங்கம்மா. எப்படா சுடர் பாட்டி வருவாங்க, எப்ப அவங்கள பாப்போன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சுடர் பாட்டியா? அது யாரடி? நக்கல்மா உங்களுக்கு. ஏய் சத்தியமா தெரியலடி, யார சொல்ற? மா, என் குழந்தைங்களுக்கு நீங்க தானமா பாட்டி. ஏது சாவடிச்சிருவே உன்ன. நீ குழந்தை பெத்துக்கிறதுக்காகலாம் என்னால பாட்டி ஆக முடியாது. ஒழுங்கு மரியாதை அக்கான்னு சொல்லி கொடு. ஏய் இப்பல இருந்தே ட்ரெயின் பண்ணடி. நிறைய வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு விடுறேன். அதெல்லாம் வயித்து கிட்ட வச்சு வயித்து மேல கைய வச்சுக்கோ. அப்ப நான் பேசுறத பாப்பாங்கலாம் கேட்பாங்கல்ல. சரி, என்னென்ன வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவீங்க? சந்திரு சும்மா இருங்க, அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ பேச, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏண்டி அதான் மாப்பிள்ளை எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரே, அப்புறம் என்ன பேசுடி. ஷோ கடவுளே. சந்திரு சும்மா இருங்க சந்திரு, அம்மா காதுல விழுந்துருச்சு. ஷோ ரொமான்ஸ் பண்றதா பண்றாளுங்க. அத அந்த போனை கட் பண்ணிட்டு பண்ணா என்ன? நானாவது நிம்மதியா உட்காந்து பிரியாணியாவது சாப்பிடுவேன். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் என் பொண்டாட்டியோட அழகா ரசிச்சிட்டு இருக்கேன். உனக்கு என்ன? நீயும் வேலையை பாரு. சார் இன்னைக்கு ஒரே குஷியா இருக்கீங்க. என்ன விஷயம்? சோறக்காக்கு உப்பு இல்லையா? அதான் உன் புருஷன் இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்காரு. போனை வச்சு தொலைடி, பசிக்குதுடி. கையில பிரியாணி தட்டை வச்சுட்டு வாயில வைக்க முடியாம உட்காந்துருக்கேன்டி. தன்மை, நீ மாப்பிள்ளைகிட்ட பேசுமா, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். இல்லம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க சொல்லுங்க. அப்புறம் நிம்மதி கிட்ட பேசுனீங்களா? பேசினேன்டி, காலையில தான் கால் பண்ணா. நல்லா இருக்கா? இல்லையே, சார பார்த்தா ஏன் அழகா ரசிக்கிற மாதிரி தெரியலையே. எதிர்த்த வீட்டு எஸ்தர எட்டி எட்டி பாக்குற மாதிரில இருக்கு. எதிர்த்த வீட்டு எஸ்தர எட்டி எட்டி பாக்குறாரு. நல்ல ரைமிங்கா பேசுறாளே. ஆட்டோ பின்னாடி எழுதி வைக்கலாம் போலயே. லூசு, நான் பாக்குறது எதிர்த்த வீட்டு எஸ்தர் இல்ல, பக்கத்து வீட்டு பவித்ராவ. சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மாப்பிளைய சும்மா இருக்க மாட்டாரு போலயே. அப்பா, இனிமே 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. நம்ம நிம்மதியா உட்காந்து பிரியாணியை சாப்பிடலாம். மா, நீ போனை கட் பண்ணு, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். சரிம்மா. அப்புறம் மாப்பிள்ள கொஞ்சம் அடி தாங்க மாட்டாரு போல, பார்த்து கொஞ்சம் பக்குவமா அடிச்சு விடுமா. நீ போனை வைமா, நான் பாத்துக்கிறேன். இனிமே பவித்ரா மட்டும் இல்ல, தன்மைன்னு ஏன் பேரு கூட வாயில வராத அளவுக்கு பண்ணி விட்டுறேன். 12 மணி ஆக இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. இவர் என்ன இப்படி தூங்கிட்டு இருக்காரு? ஒருவேளை நாளைக்கு தான் நமக்கு பிறந்த நாள்ன்றதே மறந்துட்டாரா? பெரிய சர்ப்ரைஸ் எது கொடுக்க போறேன்னு சொல்லி நம்ம ஆர்வத்தை தூண்டி விட்டுட்டாரு. நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குதே. ஆனா இந்த ஆளு நல்ல கொரட்டை விட்டு வேற தூங்கிட்டு இருக்காரே. என்ன லட்டு தூங்காம நம்ம மூஞ்சியவே பாத்துட்டு இருக்கா? ஓ, சர்ப்ரைஸ் பெருசா இருக்குன்னு சொன்னதுனால தூக்கம் வரலையோ? உட்காந்துரு, இன்னும் 10 நிமிஷத்துல பெரிய சர்ப்ரைஸா வரப்போகுது உனக்கு. இவரை தூங்குறத பார்த்தா இன்னும் 2 நாளைக்கு எந்திரிக்க மாட்டாரு போலயே. பேசாம நம்மளே போய் எழுப்பி என்ன சர்ப்ரைஸா இருக்குன்னு கேட்டுடலாமா? சிச்சி, என் பிறந்த நாளைக்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ண போறீங்கன்னு கேட்டா நல்லாவா இருக்கும்? சரி, இன்னும் 10 நிமிஷம் தானே, வெயிட் பண்ணி பாப்போம். யார் அது இந்த நேரத்துல கதவு தட்டுறது? ஐயோ, ரொம்ப வேகமா தட்டுறாங்களே. அவளை எழுப்புவோமா? இல்ல வேணாம், யாருன்னு போய் பாப்போம். கதவை திறக்க போயிட்டாளா? போயிட்டா. நம்மளும் போவோம். யாரு? என்ன பதிலே காணோம்? கேக்குறல, சொல்லுங்க யாரு? அட யாருங்க? சர்ப்ரைஸ்! ஏனென்றால் உன் பிறந்த நாள். அக்கா நீயா? அக்கா, என்னால நம்பவே முடியலக்கா.
சத்தியமா நம்ப முடியல. இங்க நிக்கிறது நீதானா? இல்ல நான் ஏதாவது கனவு ஏதோ கட்டுக்கிட்டு இருக்கேன்னா? என்னால நம்பவே முடியலக்கா. பிரியா, ராஜேஷ் அண்ணா, நீங்க எப்படி? புஷ்பா நல்லா இருக்கியா? என்னாலதான் உன் வாழ்க்கையே டோட்டலா மாறிடுச்சுல. ரொம்ப சாரி புஷ்பா. நான் பண்ணாத ஒரு தப்பால நீ இவ்வளவு வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்றது இப்பதானே புரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி இப்படி எல்லாரும் ஒண்ணா வந்தீங்க? திடீர்னு வந்து இப்படி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க. எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஹாப்பி பர்த்டே புஷ்பா. தேங்க்ஸ்ண்ணா. அக்கா, குட்டிமா, 5 வருஷம் கழிச்சு உன்னை இந்த பேர் சொல்லி கூப்பிடுறேன். உன் முகத்தை எது தாப்புல பாக்குறேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அக்கா, இப்ப வரைக்கும் என்னால என் கண்ணை நம்ப முடியல. உண்மையாவே உன் முன்னாடி நின்று பேசுறது நீதானா? ஆமா குட்டிமா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் குட்டிமா. எதையுமே முழுசா விசாரிக்காம பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு குட்டிமா. நீ பிறந்தப்ப உன் முகத்தை பார்த்து உனக்கு கஷ்டமே வரக்கூடாது, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் குட்டிமான்னு சொன்ன அதே அக்கா தான் எல்லா கஷ்டத்தையும் உனக்கு நான் கொடுத்திருக்கேன். அதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உன் கூடவே பிறக்கணும் உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. அக்கா, இப்ப வரைக்கும் எனக்கு எதுவுமே புரியல. நீ எப்படி மனசு மாறின, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, எனக்கு எதுவுமே தெரியலக்கா. ஆனா இன்னைக்குதான் என் வாழ்க்கையில ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் இழந்ததெல்லாம் திருப்பி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. குட்டிமா, நீ நன்றி சொல்றதா இருந்தா இங்க யாருக்குமே சொல்ல அவசியம் இல்ல. தோ அங்க நிக்கிறாரு பாரு, அவருக்கு தான் நீ நன்றி சொல்லணும். உன்னை எதிர்பார்த்துதான் என் இதயம் வாழ்ந்ததோ, தன்னை அறியாமலே உன்னை அது சேர்ந்ததோ. என்னக்கா சொல்ற? அவருக்கு எதுக்கு நன்றி சொல்லணும்? குட்டிமா, பிரியா வீட்ல போய் பிரியா கிட்ட பேசி உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ராஜேஷ் கிட்ட போய் பேசி அவங்க 2 பேரையும் என்கிட்ட கூட்டிட்டு வந்து எல்லா உண்மையும் சொல்ல வச்சது இது எல்லாமே அங்க நிக்கிற தமிழ் மொழி தான் பண்ணாரு. இல்லை நீதம் என்று வாடி நின்ற போதிலே முத்துமணி தேரில் என்னை ஏற்றி வந்த வள்ளலே. அவரு மட்டும் இதெல்லாம் பண்ணாம இருந்திருந்தாருன்னா இப்ப வரைக்கும் நடந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்காது எனக்கு. என்னக்கா சொல்ற? இது எல்லாமே அவர் தான் பண்ணாரா? ஆமா குட்டிமா. ஆமா புஷ்பா, ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்கு தான் வந்தாரு. அப்புறம் எல்லாம் உண்மையை என்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் ராஜேஷ் கிட்டயும் பேசினாரு. அப்புறம் எங்க 2 பேரையும் உன் பர்த்டே அன்னைக்கு முன்னாடி நாள் வர சொல்லி உங்க அக்கா கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல சொன்னாரு. அவரோட பிளானே உன்னோட பர்த்டே அன்னைக்கு உங்க அக்காவை உங்ககிட்ட பேச வைக்கிறது தான். அவர் நினைச்சத சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாரு. என்னங்க? என்னம்மா இப்போ சந்தோஷமா? என்னங்க? ஏங்க நான் உங்களுக்கு என்னங்க பண்ணேன்? எனக்காக ஏங்க இவ்ளோ பண்றீங்க? லூசு, உங்க அக்கா நிக்கிறாங்க, நீ பாட்டுக்கு ஏதாவது உளறி தொலைச்சிடாத. எனக்கு புரியலங்க. யாராவது பிடிச்சவங்களுக்காக இவ்ளோ பண்ணுவாங்களா? எங்கயாவது பண்ணிருக்காங்களா? எனக்கு சுத்தமா புரியல. லட்டு, உங்க அக்கா பாக்குறாங்க லட்டு. எனக்கு இதுக்கு மேல சொல்ல வார்த்தையே இல்லைங்க. எவ்வளவு வருஷமா போராடிட்டு இருந்த விஷயம் ஒரே நாள்ல தீர்த்துட்டீங்க. இதை விட ஒரு பொண்ணுக்கு வேற என்னங்க வேணும்? லூசு, என்ன தமிழ் மொழி? அதான் அங்கிட்ட இருந்த சிக்னல் வந்தாச்சே, என்ன அப்படியே நின்னுட்டே இருக்கீங்க சலமாரி? ஓ, கூட பிறந்த அக்கா என்ன சிக்னல் கொடுக்கலையேன்னு பாக்குறீங்களோ? ஏக்கா, ஒரு சிக்னலை கொடுக்கா. பாவம், எவ்வளவு நேரம் தான் அவரும் நின்னுட்டே இருப்பாரு. என்ன மச்சான், இன்னும் என்ன தயக்கம்? எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், உங்களுக்கு இல்லாத உரிமையா? அப்படி போடு, அதான் மெயினான ஆல்ட் இருந்தே கிரீன் சிக்னல் வந்தாச்சே. என்ஜாய் என்ஜாய். உன்னை போல ஒரு தருணம் பார்த்ததே இல்லை, அவசரம் பார்த்து வானம் கூட குறுகுமே. உன்னை போல ஒரு தருணம் பார்த்ததே இல்லை, அவசரம் பார்த்து வானம் கூட குறுகுமே. நிம்மதி, சாரிம்மா, நேத்து நைட்டு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. என் மேல கோவமா இருக்கியாமா? சும்மாவே கிடக்குற கேப்ல எல்லாம் கெடா வெட்டுவோம். இப்ப ஆடு தானாவே வந்து தலையை கொடுக்குதே, சும்மா விட்டுருவேனா என்ன? பரவாயில்ல இந்திரன், அதெல்லாம் நான் நேத்தே மறந்துட்டேன். நானும் உன்கிட்ட ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது. எப்போதுமே சொல்லுவாங்கல்ல, அந்த காலத்துல இருந்தே ஆம்பளைங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுதான் பொம்பளைங்க நடந்துக்கணும்னு. அது இப்ப வரைக்கும் ஃபாலோ ஆயிட்டு தான் இருக்கு இந்திரன். ஏன் இந்திரன், பொண்ணுங்கெல்லாம் பசங்களுக்கு கீ கொடுக்குற பொம்மை மாதிரி தான்ல. பசங்க எப்பப்பெல்லாம் கீ கொடுக்குறாங்களோ அதுக்கேத்த மாதிரி பொண்ணுங்க ஆடணும்ல. ஏய் லூசா, நீ எதுக்கு இப்படி பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்க? உன்னை அப்படிதான் நான் வச்சிருக்கேனா? ஆஃப் கோர்ஸ் இந்திரன், அதுல உனக்கு டவுட்டே வேணாம். அப்படிதான் நீ என்ன வச்சிருக்க. ஏன் லூசு இப்படி எல்லாம் பேசுற? இப்பவே லைஃபை ஸ்டார்ட் பண்ணுன்றது உன்னோட ஃபீலிங்ஸ். அதை நீ என்கிட்ட ஷேர் பண்ண. இப்ப வேண்டாம், கொஞ்ச நாள் போகட்டும், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகட்டும்ன்றது என்னோட ஃபீலிங். அதை நான் உன்கிட்ட ஷேர் பண்ண. இதுல என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லடா, கடைசில நீ என்ன நினைச்சியோ அதானே நடந்துச்சு. ஓ, அப்ப உனக்கு அந்த ஈகோ தான் பிரச்சனையா? நான் நினைச்சதான் நடந்துச்சுன்றதா இப்ப உனக்கு பிரச்சனை அதானே? அப்படின்னு நான் சொன்னேனா? பின்ன வேற உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை?
காலையில இருந்து நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் நிம்மதி. மூச்சு கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறேன். நான் வந்து எத்தனை வாட்டி பேசுறேன். சரி இப்பயாவது சாரி கேட்கலாமே வந்து சாரியும் கேட்டாச்சு. இதுக்கு மேல என்ன பண்ணணுங்கிற? என்ன புசுக்குன்னு இவ்வளவு கோவமா பேசுறான்? சாரி இல்லையே, பயபலைக்கு ஒரு பாயாசத்தை போட்ட வேண்டியதான். எங்க அப்பா அப்பவே சொன்னாரு, இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காத, உன் லைஃபே நல்லா இருக்காதுன்னு சொன்னாரு. கேட்டனா நானு? இவன் தான் வேணும்னு அடப்பிடிச்சு வந்ததுக்கு இப்படி என்ன வார்த்தையாலேயே கொல்றானே கடவுளே. ஏய் ஏண்டி அழுற? இவனுக்கு தான் இவங்க அம்மா அப்பா பேசாத மாதிரியும், எனக்கெல்லாம் எங்க அப்பா நான் பண்ண விஷயத்துக்கு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரியும் பேசுறான். எனக்கு தான் கஷ்டம் இருக்கு. அதுக்குன்னு புருஷ பொண்டாட்டி ஆயிட்டோம், புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாமே தானே கேட்டேன். அதுக்கு என்னை இப்படி வார்த்தையாலேயே நோகடிக்கிறானே. ஏய் இங்க பாருடி, சாரிடி, அழாத. என் மேலதான் இந்திரன் தப்பு. உன்னோட வைஃப்ன்ற உரிமையில ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன். லூசு மாதிரி பேசாத நிம்மதி, இரிட்டேட்டிங்கா இருக்கு. சரி சாரி. இங்க பாரு, பாருடி. என்ன? இங்க வா. மாட்டேன். வாடி. வரமாட்டேன். வான்னு சொல்றேன். ஓய் இப்போ ஓகேவா? கம்ஃபர்டபுளா இருக்கியா? என்னடி ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? இல்ல இந்திரன், உண்மையை சொல்ல போனோம்னா கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சோன்னு எனக்கு டவுட்டே வந்துருச்சு. ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் என்கிட்ட நீ மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்க. எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லிடு இந்திரன். அப்படிலாம் இல்ல நிம்மதி. நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே போராட்டமா இருக்கு. நிம்மதியான லைஃபே நம்மளால வாழ முடியல. அதெல்லாம் நினைச்சு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. வேற ஒன்றும் இல்ல. நமக்கு நடந்த கல்யாணத்துல இருந்து இப்ப வரைக்கும் நீயே யோசிச்சு பாரு. எவ்வளவு போய் எவ்வளவு கஷ்டம், எல்லாரையும் எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கோம், நம்மளும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். இதெல்லாம் தாண்டி இப்ப நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கோம். எல்லாத்தையும் மறந்துட்டு என்னால ஃப்ரீயா இருக்க முடியல. நீ ஏன் அப்படி யோசிக்கிற? இவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி இப்ப நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கோமே, அதை நினைச்சு சந்தோஷப்படலாம்ல. நீ கேட்ட கேள்வியிலே தான் பதிலும் இருக்கு. இவ்வளவு கஷ்டத்தை தாண்டி நம்ம வந்திருக்கோம். அப்ப நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும், எவ்வளவு ஹாப்பியா இருக்கணும். மறுபடியும் நடந்ததெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருந்தா அப்ப இப்ப இருக்கிற இந்த டைம் நம்ம எப்பதான் என்ஜாய் பண்றது? எப்போதுமே டைம் டேபிள் போட்ட மாதிரி, ஸ்கெட்யூல் போட்ட மாதிரி, பிளான் போட்ட மாதிரி நம்ம லைஃப் போகாதேந்திரன். ஆன் தி ஃப்ளோல போய்கிட்டே இருக்கணும். எவ்வளவு ஆப்ஸ்டிகல்ஸ் வந்தாலும் கடந்து போறது தானே வாழ்க்கை. கரெக்ட் தான். ஆனா எந்த பெத்தவங்களா இருந்தாலும் பிள்ளைங்க லைஃப் நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்க இந்திரன். நம்ம நல்லா சந்தோஷமா இருந்தாலே அவங்க சீக்கிரமாவே மனசு மாறுவாங்க. நீ இப்படி சோகமாவே மூஞ்ச வச்சுக்கிட்டு எனி டைம் எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருக்கிற லைஃபை சந்தோஷமா வாழாம எதையாவது ஒன்று நினைச்சிட்டே இருந்தனா கண்டிப்பா அவங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கும். புரியுதுடி. ஆனா இன்னொரு வாட்டி எனக்கு உன் மேல இருக்கிற லவ்வை மட்டும் சந்தேகப்படாத நிம்மதி. நம்ம என்னதான் ஜாலியா அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் விளையாண்டுக்கிட்டாலும் சண்டை போட்டுக்கிட்டாலும் எனக்கு உன் மேல இருக்கிற லவ் எப்போதுமே குறையாது, அதிகமாயிட்டே தான் இருக்கும். அதுவும் இல்லாம நீ இப்ப என்னோட ஒய்ஃப், என்னோட பொண்டாட்டி. உன்னை நான் தான் பத்திரமா பாத்துக்கணும். காலையில இருந்து மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு நிம்மதி. நைட்டு உன்கிட்ட ரொம்ப தப்பா பேசிட்டு ரொம்ப ரொம்ப சாரி. பரவாயில்லடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்க நீ என்ன புரிஞ்சுக்காம போயிருவியோன்னு நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அட்லீஸ்ட் இப்பயாவது வந்து பேசினியே, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நைட்டு நீ பேசினதை நினைச்சு எனக்கு தூக்கமே வரல இந்திரன். இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. நான் அப்படியே மேலே படுத்து தூங்கிக்கவா? இதெல்லாம் நீ கேட்கணுமா? வா அது தூங்கு. உன் மார்போடு சாயும் அந்த மயக்கம் போதும், என் மனதோடு சேர்த்து வைத்த வலிகள் தீரும். உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை, அதை